ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக பல உயிர்களை இழந்து கடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறேன். நான் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை. இங்க அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக போராட நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கும். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கு வாசல்ல போய் நின்னோம்னா செத்து போயிருவோமோங்கிற எண்ணம் தான் நிற்கும். இந்த வாழ்க்கை ஜாதிய முரண்பாடுக்குள்ள களம் ஆடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த கத்தியை எந்த பக்கம் பிடிச்சாலும் நம்ம கையை கிழிக்கும். இந்த சூழல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சுக்கலாம். இந்த உயிரை இருக்கிற வரைக்கும் இந்த சுத்தி இருக்கிற ஒரு 100 பேருக்கு நல்லது செய்யலாம், ஒரு பக்கத்து ஊருக்கு நல்லது செய்யலாங்கிற எண்ணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்த எஸ்ஆர் பாண்டியன், திருச்சியில அண்ணன் KM ஷெரீப் அவர்களும் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களும் குழந்தை அரசன் அவர்களும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த இதே மாதிரி ஒரு முப்பெரும் விழாவில் என்னையும் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் ஆளை போல உட்காந்துருந்தேன். அப்பந்தான் அண்ணன் KM ஷெரீப் அவர்கள் வந்து இந்த தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் பேசும்போது ஒரு ஜானர்ல இருந்து நான் இன்னொரு ஜானர்ல டைவர்ட் ஆகிறோம். டைவர்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தென் மாவட்டத்தினுடைய உங்களுக்கு தான் தெரியுமே உளவு பிரிவு, ரா பிரிவு, இவங்க என்ன எஸ்ஆர் பாண்டியனை KM ஷெரீப் கத்தி மாதிரி கூர்த்திட்டுறாரு. இவன் ஏன் இங்கே போறான்? ஏன் நான்லாம் இங்கே வந்து பேசக்கூடாதா? தமிழ் தேசிய அரசியலை நான் பேசக்கூடாதா? நானும் மக்களுக்காக போராடுறேன், ஏன் நான்லாம் பேசக்கூடாதா? அதனால இங்க தமிழ் தேசியங்கிற பேர்ல வாங்கி தின்னிட்டு பிறக்க தின்னிட்டு திரிகிற பயல்களுக்கு மத்தியில சொந்த காசுல தூத்துக்குடியில இருந்து இங்க பெட்ரோல் போட்டு வந்திருக்கிறேன். நான் உங்களோட பெரிய ஆளு. இதை ஏன் உங்களுக்கு இதை ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னா, இந்த மேடையில நான் வந்து நின்றுணும் நான் நினைச்சிருந்தா நான் 4 மணிக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கலாம் திருச்சியில இருந்து. எனக்கு நம்பிக்கை இல்லை போயிட முடியுமான்னு. சென்னை டிராபிக், ஹெவி டிராபிக். இப்போ இங்க வந்து இந்த பக்கத்துல வந்து 1.5 மணி நேரம் நின்றுருக்கிறேன். எனக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டேன். ஐயோ, அந்த நிகழ்ச்சியில நம்மளை கலந்துக்கிட முடியாது போல. ஏதோ 4 மக்களுக்கு நல்லது செய்யறோம், அதை நான் ஒரு ஜாதிக்கு தான் செய்யணும் வந்தேன். ஆனா இன்னைக்கு அண்ணன் KM ஷெரீப் அவர்களும் அண்ணன் திருமுருகன் காந்தியர்களும் குழந்தை அரசும் கொண்டவர்களும் இன்னைக்கு அனைத்து ஜாதிக்கும் போராடுற ஒரு ஆளா என்னை மாற்றினேன். இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ராமேஸ்வரத்துல ஒரு மீனவர் இறந்து போறாரு கடல்ல. எனக்கு போன் அடிச்சு தோழர் நீங்க வாரீங்களான்னு அண்ணன் KM ஷெரீப் அவர்களும் திருமுருகன் காந்தி அவர்களும் கூப்பிடுறாங்க. நானும் கூப்பிட்டாங்க, வாங்க போன்ட்டு நாங்கள் போகிறேன். அங்கேருந்து ராமநாடு SP ஆஃபீஸ் வந்து எனக்கு போன் வருது. உங்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை? திருமுருகன் காந்தி தீவிரவாதி, அந்த ஆள் கூட ஏன் சேர்றீங்க? ஏன்னா அப்போ நான் சொல்கிறேன், அவர் தீவிரவாதினா அவர் கூட நாங்கள் அப்படியே போகிறோம். நாங்கள் ஏற்கனவே இங்கே எப்படி நீங்கள் ஒன்று சுட்டு கொள்ளுவீங்க இல்லை வெட்டி கொல்ல போகிறாங்க. இந்த ஆளுக்கு முன்னாடி போய் நம்மளாட்டம் சமுதாயத்துக்காண்டி மற்ற பொதுநல சமுதாயத்துக்காண்டி செத்துட்டு போயிடலாம். அங்கேனாலும் ஒரு சாதிக்கு தான் சாவுற இந்த எஸ்ஆர் பாண்டியன் அனைத்து சமுதாய மக்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு சாவ போறாங்கிற இந்த இடத்துல உங்க முன்னாடி உறுதி சொல்லி, எனக்கு முன்னாடி அண்ணன் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் பேசுறதுக்கு இன்னும் 2 பேர் சிறப்பாக பேசுவாங்க. என் மனசுல உள்ள சொல்ல நினைச்சிட்டேன். அதுக்கு தான் இந்த மேடைக்கு வந்தேன். உங்களை எல்லாம் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.